எடுக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்லுதோ, நீங்க கடனுக்கு பழகவானாம், நீங்க கடனுக்கு அடிமையாகவானாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்ல இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்திலே இன்னக ஹமீது மஜீதுக்கு பின்னால 3 துஆ ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, அல்லாஹும்ம ஃபிலி துனூபி. இந்த 3 துஆக்கள் வருது. அல்லாஹும்ம ஃபிலி மா கத்தது மா அഖர்து, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் என்று வரக்கூடிய இந்த 3 துஆவுக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்பாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கடனிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுறேன். அத்தஹியாத்திலே சலாம் கொடுக்க முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கடனிலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது சரி, அது தேடத்தான் வேணும், ஏன் கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுறீங்க? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கடன் ஏராளமான பாவங்களை செய்ய வைக்கும், பொய் சொல்ல வைக்கும், ஏமாத்த வைக்கும், தலைமறைய வைக்கும், கொலை செய்ய வைக்கும், தற்கொலை செய்ய வைக்கும், குடும்பங்களை பிரிக்கும். இன்றைக்கு பார்க்குறேன் தானே, இந்த கடன் எடுத்துட்டு கடன் உதவி செஞ்சுட்டு இன்றைய குடும்பங்கள் பிரிஞ்சுட்டு, நானா தம்பியோட கோபம், மச்சானோட கோபம், இப்படி குடும்பங்களை எல்லாம் பிரிச்சு விட்டுரும். அவ்வளோ பயங்கரமானது இது. அது சரியா செஞ்சு கொள்ள இல்லாமல் போனா, சரியா நிறைவேற்றி கொள்ள இல்லாமல் போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால பாதுகாப்பு தேடினான் கடன்ல. இன்றைக்கு எம்மில் அதிகமானவர்கள் அதிக அத்தியாவசிய தேவைக்கு எடுப்பவர்களை தவிர அதிகமாக கடனாளியாக எதனால தெரியுமா? ஆடம்பரமான செலவு. இன்றைக்கு நாம் ஆடம்பரமான செலவுக்கு பழகிட்டோம். என்னோட வருமானத்துக்கு மேலே செலவினத்தை ஆக்கி கொண்டிருக்கிறோம். இதனால தான் இன்றைக்கு எம்மில் அதிகமானவர்கள் கடனாளி. அடுத்த பேராசை, அவர்கிட்ட இருக்கு, அவர் கட்டிட்டார், அவர் வாங்கிட்டார், இவ வாங்கிட்டா, அவட விட்ட வாங்கியார், இவட விட்ட வாங்கியார், இந்த பேராசை. அடுத்தது போதுமன்ற தன்மை இல்லை, கனாஅத். இன்றைக்கு இதனால தான் எம்மில் அதிகமானவர் கடனாளி ஆக்கியிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் இக்திசாது ஃபி நஃபகத்தி நிஸ்ஃபுல் மஈஷா, செலவீனத்தில் நடுநிலையை கையாளுறது வாழ்க்கையோட அறவாசி. என் வருமானத்துக்கு ஏற்ப செலவீனத்தை வச்சுக்கொண்டா நான் கடனாளியாக மாட்டேன். இன்றைக்கு நாங்கள் வாழ்றது எங்களுக்காக இல்லையே, இன்றைக்கு நாங்கள் மற்றவனுக்காகத்தானே வாழ்கிறோம். செருப்பெடுக்கிறதுல இருந்து மற்றவனுக்காகத்தானே. நான் இந்த செருப்பு போட்டால் மற்றவன் என்ன சொல்லுவான், நான் இந்த வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எங்கட அப்பா யாரு, அப்பாட அப்பா யாரு, அப்பாட அப்பா வசதியாக இருந்தார் வீட்டில் இருக்கிறதுக்கு, உங்களால் ஏழுமா இது?